la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கள்ளக்குறிச்சியில் போய் மாநாடு நடத்தினால் மட்டும் போதாது. அந்த கள்ளச்சாராயத்தில் செத்தவனெல்லாம் நம்முடைய சொந்த சிந்தனை வேண்டும். மத்திய அரசாங்கம் இதை மொத்தமாக அறிவிக்க வேண்டும், நாட்டின் கொள்கையாக ஆக்க வேண்டும். ஆக்கிய பிறகுதான் இது நடக்கும் என்று சொன்னால் இது அறிவான பேச்சா? குப்பை அள்ளுவதை முனிசிபாலிட்டி கையில் விட்டு விட்டீர்கள். மதுவை வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை மாநில அரசாங்கத்தின் கையில் விட்டு விட்டீர்கள். இவையெல்லாம் அவரவருக்குரிய உரிமைகள், அதிகாரங்கள். உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு போய் எதற்காக அவனிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாய்? அவன் ஒரு அவசர சட்டம் போட்டு உங்களுடைய மதுவை ஒழித்து விடுகிறான். வருமானத்திற்கு என்ன செய்வார்? அதற்கு அவன் நட்டையிடு கொடுக்க வேண்டுமா? பீகார்காரன் கேட்டானா பதில் சொல்ல வேண்டாமா? திருமாவளவன் நம்மை விட வறிய நாடு, வறிய மாநிலம். அங்கே குடித்து 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 மேலும் ஏழ்மை அடைகிறார்கள் என்று சிந்திக்க இவருக்கு முடிந்தது, நிதிஷ்குமாருக்கு முடிந்தது. 60,000 கோடி வருமானம் எனக்கு வேண்டாம், அந்த குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கட்டும் என்று அந்த மனிதன் சிந்திக்கிறானே, அது சிந்தனையா? நீங்கள் மாநாடு போட்டு சிந்திப்பது சிந்தனையா? இதுக்கு மத்திய அரசாங்கம் வர வேண்டும். குஜராத்காரன் கேட்டானா? தகுதி வாய்ந்த கேள்விகள் உங்களிடம் இருக்குமானால், தகுதியாக இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல அம்பேத்கர் போல் உங்களால் முடியுமானால், கக்கனை போல் தகுதி வாய்ந்த மனிதனாக இருக்க முடியுமானால், நாட்டு மக்கள் சொல்ல வேண்டும், இந்த மனிதன் இருக்கட்டும். ஜவஹர்லால் நேருவுக்கு பதிலாக அம்பேத்கரை உட்கார வைக்க வேண்டும் என்றால் நாடு ஒப்புக்கொள்ளும். அதற்கு இணையான அறிவு படைத்த ஒருவர், அதற்கு இயக்கம் நடத்த இயக்கமாக அதை நிறுத்திய ஒரு மனிதர் என்று சொல்லி மக்களை ஏற்றுக்கொள்வார். ஒன்றும் இல்லாமல் ஒரு தலித் என்பதனாலே முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று நீங்கள் சொல்ல, ராமதாஸ் கூப்பிட்டு நான் ஆக்குகிறேன் வா என்று சொல்ல, இது என்ன விளையாட்டு? அதெல்லாம் ஒரு மதுவிலக்கு பிரச்சனையை எப்படி கையாளுகிறீர்கள் என்று பாருங்கள். 2 விதமாக நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். பீகார் போன்ற ஏழை மாநிலம் 60,000 கோடியை இழந்து விட்டு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகிற போது நீ ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்று ஸ்டாலினை கேட்க வேண்டும். ஒரு மாநிலத்தில் மட்டும் மதுவிலக்கு கொண்டு வந்தால் பக்கத்து மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு போய் குடித்து விட்டு வருவார்களா? புதுச்சேரி பார்டரில் இருக்கிறவன் 4 பேர் அங்கே வாங்கி கடத்துவான், குடிப்பான். நியாயத்தை பேச வேண்டும். புதுச்சேரியிலே கருணாநிதி சொன்ன ஒரு பச்சையான பொய், அறிவுக்கு பொருந்தாத ஒரு பொய். நாடு முழுவதும் மது பருக்கெடுத்து ஓடுகிற போது நாம் மட்டும் அதை கைப்பிடிக்க முடியாது என்று சொன்னால், பீகாருக்கு அது எப்படி பொருந்தியது? குஜராத்துக்கு அது எப்படி பொருந்தியது? குஜராத்தில் மது இல்லதான், எஸ், மதுவிலக்கு அமல்ல இருக்கிற மாநிலம் தான். டன்னா போதைப் பொருள் கடத்துறாங்க. யாரும் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். உங்களுடைய அரசாங்கத்திற்கு தெளிவில்லை, கூட்டணி சேர்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு தெளிவில்லை. உங்களுக்கு ஸ்டாலினை நோக வைக்காமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் நட்டையிடு கொடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் இந்த அதிகாரத்தை கையில் எடுத்து, இன்னும் என்னென்ன அதிகாரம் உனக்கு வேண்டாம் சொல், மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம். மாநில அரசும் இந்த கொள்கைகளை வகுக்கணும், படிநிலை அறிவிக்கணும், படிப்படியா ரூட் மேப் படிப்படியாவெல்லாம் அறிவிக்க முடியாது. ஆகவே இது மாநாடு நடத்துங்கள். உங்களுக்கு என்ன, வெளியே போவதற்கு அரசியலுக்கு இந்த மாநாடு தேவை என்றால் நடத்துங்கள். எனக்கு அதில் ஒன்றும் இப்படித்தான் வெளியே போவதற்கா இல்லை, அந்த அணியை விட்டு வெளியே போவதற்கு இது ஒரு வாய்ப்பாக, நெருக்கடி கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்தால் நடத்துங்க. அவங்களுக்கு உதவுற மாதிரியும் பேசுறாருன்றீங்க, வெளியே போறதுக்கு இது ஒரு பாதைன்றீங்க. திருமாவளவன் அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாட்டை அறிவிச்சிருக்கார். அது குறித்து உங்களுடைய பார்வை? திருமாவளவன் உண்மையிலேயே அதன் மீது அக்கறை கொண்டிருப்பார், ஆனால் நான் அவருக்கு வாழ்த்து கூறுகிறேன், அதை வரவேற்கிறேன். காந்தியை கொடியில் போட்டு வைத்திருக்கிற கட்சி நான். அதனாலே கள்ளுக்கடை ஒழிக்கப்பட வேண்டும், மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் 2வது கருத்து எங்களுக்கு கிடையாது. என்ன செய்ய வேண்டும்? கள்ளக்குறிச்சியில் போய் மாநாடு நடத்தினால் மட்டும் போதாது. அந்த கள்ளச்சாராயத்தில் செத்தவனெல்லாம் நம்முடைய சொந்த ஆட்கள். சிந்தனை வேண்டும். மத்திய அரசாங்கம் இதை மொத்தமாக அறிவிக்க வேண்டும், நாட்டின் கொள்கையாக ஆக்க வேண்டும். ஆக்கிய பிறகுதான் இது நடக்கும் என்று சொன்னால் இது அறிவான பேச்சா? இது குப்பை அள்ளுவதை முனிசிபாலிட்டி கையில் விட்டு விட்டீர்கள். மதுவை வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை மாநில அரசாங்கத்தின் கையில் விட்டு விட்டீர்கள். இவையெல்லாம் அவரவருக்குரிய உரிமைகள், அதிகாரங்கள். உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு போய் எதற்காக அவனிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாய்? சரி, அவன் ஒரு அவசர சட்டம் போட்டு உன்னுடைய மதுவை ஒழித்து விடுகிறான். வருமானத்திற்கு நீ என்ன செய்வாய்? அதற்கு அவன் நட்டையிடு கொடுக்க வேண்டுமா? இது என்ன நடக்கின்ற காரியமா? இராணுவத்திற்கு எத்தனை கோடி செலவு, நாட்டை பராமரிப்பதற்கு என்ன செலவு, அரசாங்கம் நடத்துவதற்கு முன்னுரிமை திட்டங்கள் எல்லாம் என்ன? அதை விட்டு இவனுடைய நாட்டில் பீகார்காரன் கேட்டானா பதில் சொல்ல வேண்டாமா? திருமாவளவன் நம்மை விட வறிய நாடு, அது வறிய மாநிலம், ரொம்ப ஏழ்மைப்பட்ட மாநிலம். அங்கே குடித்து 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 மேலும் ஏழ்மை அடைகிறார்கள் என்று சிந்திக்க இவருக்கு முடிந்தது, நிதிஷ்குமாருக்கு முடிந்தது. அதனாலே 60,000 கோடி வருமானம், உன்னை விட இன்னொரு 1 மடங்கு கூடுதல். 60,000 கோடி வருமானம் எனக்கு வேண்டாம், அந்த குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கட்டும் என்று அந்த மனிதன் சிந்திக்கிறானே, அது சிந்தனையா? நீங்கள் மாநாடு போட்டு சிந்திப்பது சிந்தனையா?
இதுக்கு மத்திய அரசாங்கம் வர வேண்டும். குஜராத்காரன் கேட்டானா? நாடு சுதந்திரம் அடையிலிருந்து 75 ஆண்டுகளாக இங்கே மதுவிலக்கு இருக்கிறது. கேட்குறானா குஜராத்காரன். நாட்டிலேயே 3வது என்னுடைய நாட்டிலே தான் வருமானம் அதிகம், அமெரிக்காவில் இருக்கிறவனாலாம் இங்கே வந்து தொழில் செய் என்று சொல்கிறாய். பிறகு என்ன சொல்ல வேண்டும் திருமாவளவன் என்று நான் சொல்லுகிறேன். 5 கலெக்டர்கள் மணலை சுரண்டியதற்காக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அப்படி சுரண்டப்பட்ட பணம் 38,000 கோடி. கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பணம் 4,000 கோடி. 34,000 கோடி சுரண்டப்பட்டது என்பதுதான் வழக்கு. அவர்கள் வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். யார் இதை சுரண்டினார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். திருமாவளவன் என்ன சொல்ல வேண்டும்? இந்த 34,000 கோடியை அரசாங்கத்தில் வரவு வைத்தால் நாம் மத்திய அரசாங்கத்திடம் போய் நிற்க வேண்டிய தேவையில்லையே. 40-45,000 கோடி வருமானம் உள்ள ஒரு துறையை மூடுவதனால் 35,000 கோடி நீங்கள் சுரண்டப்பட்ட பணம் உள்ளே போனால் மக்கள் குடிக்காமலும் இருப்பார்கள், நிம்மதியாகவும் இருப்பார்கள். நமக்கு வர வேண்டிய மக்களின் சொத்து மணல் விற்ற பணம் உள்ளே வந்து சேரும் என்று கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக யோக்கியதை இல்லை என்றால் நான் கேட்கிறேன், நான் முதலமைச்சராக வர வேண்டும், வர விடமாட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களே. தகுதி வாய்ந்த கேள்விகள் உங்களிடம் இருக்குமானால், தகுதியாக இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல அம்பேத்கர் போல் உங்களால் முடியுமானால், கக்கனை போல் தகுதி வாய்ந்த மனிதனாக இருக்க முடியுமானால் நாட்டு மக்கள் சொல்ல வேண்டும், இந்த மனிதன் இருக்கட்டும். ஜவஹர்லால் நேருவுக்கு பதிலாக அம்பேத்கரை உட்கார வைக்க வேண்டும் என்றால் நாடு ஒப்புக்கொள்ளும். அதற்கு இணையான அறிவு படைத்த ஒருவர், அதற்கு இயக்கம் நடத்த இயக்கமாக அதை நிறுத்திய ஒரு மனிதர் என்று சொல்லி மக்களை ஏற்றுக்கொள்வார். ஒன்றுமில்லாமல் ஒரு தலித் என்பதனாலே முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று நீங்கள் சொல்ல, ராமதாஸ் கூப்பிட்டு நான் ஆக்குகிறேன் வா என்று சொல்ல, இது என்ன விளையாட்டு? அதெல்லாம் ஒரு மதுவிலக்கு பிரச்சனையை எப்படி கையாளுகிறீர்கள் என்று பாருங்கள். 2 விதமாக நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். பீகார் போன்ற ஏழை மாநிலம் 60,000 கோடியை இழந்து விட்டு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகிற போது நீ ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்று ஸ்டாலினை கேட்க வேண்டும். அல்லது 34,000 கோடி மணலில் திருடப்பட்டிருக்கிறது என்று விண்வெளி வழியாக அறியப்பட்டு தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கிறது, அந்த பணத்தை வரவு வைத்தால் நாம் ஏன் கட்டுக்கரையை மூட முடியாது என்று ஸ்டாலினை கேட்க வேண்டும். இது 2 நியாயமான கேள்வி. இந்த 2 நியாயமான கேள்வியையும் கேட்பதை விட்டுவிட்டு மத்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய அதிகாரத்தை எல்லாம் கொண்டு போய் அவரிடம் கொடுக்க வேண்டும் என்கிறீர்கள். இல்லை சார். லாஜிக் என்னன்னா, ஒரு மாநிலத்தில் மட்டும் மதுவிலக்கு கொண்டு வந்தால் பக்கத்து மாநிலங்கள் வந்து இது இவர்கள் சொல்வதையே கேட்டு கேட்டு நீங்கள் ஆங்கர்களெல்லாம் பேசுகிறீர்கள். நான் கேட்கிறேன், 1937 மதுக்கடைகளை மூடுகிறார், வெள்ளைக்காரன் நாட்டை ஆளுகிறான். இந்த மக்கள் அழிந்து போகிறார்களே, குடும்பம் அழிந்து போகிறதே, நம்முடைய குடும்பங்களெல்லாம் வீணாக போய்விடுகின்றனவே என்று கருதி ராஜாஜி அதை மூடினார். வெள்ளைக்காரன் பணம் தந்தால் நான் மூடுவேன் என்று சொன்னாரா? அந்த அரசாங்கம் தான் இருக்கிறது, வெள்ளைக்காரன் தான் கவர்னராக இருக்கிறான். நீ எனக்கு மானியம் கொடு, நான் இதை மூடுகிறேன் என்று சொன்னால் நீ மூடவெல்லாம் வேண்டாம், பேசாமல் வேறு வேலையை பார் என்று சொல்லுவான். மக்களின் நன்மைக்காக அதை மூடுகிறோமா, இல்லை அரசாங்கத்திற்காக மூடுகிறோமா? அரசாங்கத்திற்கு வருமானம் வருவது என்று 2வது அல்லவா? மக்கள் வாழ வேண்டும் என்பதெல்லாம் முதலாவது. பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமார் சொன்னார், முன்பு அடிதடி சத்தங்கள் கேட்கும் குடும்பத்திலே இப்பொழுது அவர்கள் இன்ப முனகல்கள் தான் இங்கே கேட்கின்றன. ஆகவே நான் என்னுடைய அரசாங்கம் வறுமைப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த நாடு நன்றாக, குடும்பம் நன்றாக இருப்பதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். இது சிந்தனையா? நீங்கள் பேசுவது சிந்தனையா? நான் சொல்லுகிறேன், புதுச்சேரியிலே காமராஜ் காலத்திலே புதுச்சேரியில் மது இருந்தது, ராஜாஜி காலத்திலே மது இருந்தது. அந்த நாடு தோன்றிய காலமாக மது இருக்கிறது. 37 67 வரை நம்முடைய நாடு மதுவிலக்கில் இல்லை. மக்கள் எல்லாம் ஒரு 5% குடித்திருப்பார்கள், கண்ணதாசனை போல். அதை விடுங்கள். மற்ற பேர்களெல்லாம் தினந்தோறும் புதுச்சேரிக்கு போய் குடித்து விட்டு வருவார்களா? புதுச்சேரி பார்டரில் இருக்கிறவன் 4 பேர் அங்கே வாங்கி கடத்துவான், குடிப்பான். நியாயத்தை பேச வேண்டும். புதுச்சேரியிலே கருணாநிதி சொன்ன ஒரு பச்சையான பொய், அறிவுக்கு பொருந்தாத ஒரு பொய். நாடு முழுவதும் தீவளையத்திற்குள் கற்பூரத்தை வைக்க முடியாது, நாடு முழுவதும் மது பருக்கெடுத்து ஓடுகிற போது நாம் மட்டும் அதை கைப்பிடிக்க முடியாது என்று சொன்னால் பீகாருக்கு அது எப்படி பொருந்தியது? குஜராத்துக்கு அது எப்படி பொருந்தியது? ஏன் தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது? இப்போ குஜராத் சொல்றீங்க, குஜராத்தில் மது இல்லை தான், எஸ் மது விலக்கு அமலில் இருக்கிற மாநிலம் தான். டன்னா போதைப் பொருள் கடத்துறாங்க, ஒரு பேச்சு போதை தான் ஆபத்து. இந்த மதுவுல இல்லாம வேற வகையில போதைக்கு தான் குண்டாஸ் போடணும். நீ செய்ய மாட்டா, உன்னுடைய தயவோடு தான் எல்லாம் நடக்கிறது. 3% பேர் ஹீராயினும் மற்றவற்றையும் சாப்பிடுகிறார்கள். இது ஏற்கனவே இருந்ததா? தமிழ்நாடு வழியாகத்தான் மலேசியாவுக்கு அந்த ஹீராயின் போகிறது. இப்பொழுது பாருங்க, அதை விட்டுட்டு இதை வந்து விட்டீர்கள். இல்ல சார், போதை ஒழிப்பு தானே. எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம்.
ஹீராயின் குடிக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சி சொல்லுகிறதா? என்னமோ நாங்கள் சொல்வது போல அதெல்லாம் பெருகிடுச்சுன்னா இன்னும் அதிகமாச்சுன்னா கள்ளுக்கடையினுடைய வருமானம் குறைகிறது. அறிவில்லாமல் பேசுகிறார்கள் இவர்கள். கள்ளுக்கடையினுடைய வருமானம் ஏன் குறைகிறது என்று கேட்டால் ஹீராயின் பெருகுகிறது. ஹீராயின் பெருகுவது இன்னும் பெரிய கேடு. கள்ளை குடித்து விட்டு தெளிவான், ஹீராயினை குடித்து விட்டு தெளியவே மாட்டான். ஆகவே ஹீராயினை ஒழிப்பது என்பது பெரிய உயிர்கொள்கையாக இருக்க வேண்டும். கள்ளை ஒழிப்பது என்பது இரண்டாவது கொள்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் யாரும் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். உங்களுடைய அரசாங்கத்திற்கு தெளிவில்லை, கூட்டணி சேர்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு தெளிவில்லை. உங்களுக்கு ஸ்டாலினை நோக வைக்காமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் நட்டையீடு கொடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் இந்த அதிகாரத்தை கையில் எடுத்து, இன்னும் என்னென்ன அதிகாரம் உனக்கு வேண்டாம் சொல், மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம். மத்திய அரசாங்கம் எடுத்துக்கோ, உனக்கு நட்டையீடு. மாநில அரசுக்கும் எதிராக தானே பேசுறாரு. மாநில அரசும் இந்த கொள்கைகளை வகுக்கணும், படிநிலை அறிவிக்கணும், படிப்படியா ரூட் மேப் படிப்படியாவெல்லாம் அறிவிக்க முடியாது. ஒளி என்றால் ஒளி. அதெல்லாம் நான் சின்ன வயதில் சிகரெட் குடித்து பழக்கப்பட்டவன். 60 சிகரெட் குடிப்பேன், 20 வயசுலேருந்து 40 வயசு வரையிலும். 10 குறைத்தெல்லாம் பண்ண முடியாது. 1 முறை விட்டேன் தோல்வி, 2 முறை விட்டேன் தோல்வி, 10 முறை விட்டேன் தோல்வி, 11வது முறை வெற்றி. 20-30 ஆண்டுகளாக நான் சாப்பிடுவதில்லை. ஆகவே இதெல்லாம் சும்மா விட்டு விட்டு தான் தொடர்ச்சி வந்துக்கினே இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு அப்பாற்பட்ட செய்திகளை நீங்கள் பேசுகிறீர்கள். உங்களுக்கு ரொம்ப தேவையானது என்னவென்றால், இந்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு பக்கம் ஸ்டாலினையும் வைத்துக் கொள்ள வேண்டும், இன்னொரு பக்கம் அதிமுகவையும் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய அரசியலாக இருந்தால் நீங்கள் இதில் போய் நியாயமெல்லாம் பேசாதீர்கள். இதை போய் நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய மக்களின் நன்மை முக்கியமா, கள்ளக்குறிச்சியில் தாழ்த்தப்பட்டவன் முக்கியமா, அவன் கண் கூடாவது முக்கியமா, அல்லது மோடி பணம் தர மாட்டேன் என்று சொன்னால் நாங்கள் இவர்களை இன்னும் கூடாக்கி கொண்டிருப்போம் என்பது முக்கியமா? நம்முடைய நாடு, நீங்கள் 5% பேர் குடிப்பார்கள், அதற்கப்புறம் 10 வச்சுகள். இது இன்னொரு 30 ஆண்டுகளுக்கு தொடரும். கடைசி வரலும் கட்டுப்படாமல் 5% பேர் இருப்பார்கள். மிச்சம் 90% குடும்பங்கள் நன்றாக ஆகிவிடும். ஒளி, நீ ஒழிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு இந்த மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது முக்கியமில்லை. உனக்கு வருமானம் வருகிறது என்பது முக்கியம். ஏன் உனக்கு அதிலே பெரிய வருமானம் வருகிறது என்றால், எல்லாவற்றையும் சொல்லி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விடுகிறீர்கள். அப்புறம் இந்த வருமானத்தை வைத்துதான் நாட்டை ஆள வேண்டும். நான் 2 ரொம்ப தெளிவாக சொன்னேன். ஒன்று, மணலில் திரடிய 35,000 கோடியை வரவு வை என்று திருமாவளவன் சொன்னால் இந்த மதுவிலக்குக்கு ஈடாகி விடுவது அந்த பணம். இல்லாவிட்டால் பீகாரை போல மக்களின் நலனே முக்கியம் என்று கருதினால் இதை அறிவிக்கலாம். இது 2ஐயும் விட்டுவிட்டு என்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவிப்பான், என்றைக்கு இதை மூடுவது? அதனால் மக்கள், குடும்பங்கள் சுரண்டப்படுகின்றன என்ற சிந்தனை இல்லாமல் என்னமோ இந்த பணம், இதற்கு இழப்பு என்ன வரும் என்றே சிந்திக்கிறீர்களே. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு குடும்பமா அதுதானே சொல்றாங்க. அதனால அதுக்கு ஒரு அறிவில்லாமல் பேசுகிறவர்களோடு சேர்த்து பேசுவதற்கு எனக்கு என்ன வேலை இருக்கிறது? குடும்பங்கள் மீளும் என்று நான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் செலவு செய்கிறானே, அவன் 250 ரூபாய் செலவு செய்கிறானே, அந்த பணம் மீளுகிற போது குடும்பம் மீளும். ஆகவே அதுவே நமக்கு பெரிய மிச்சமா? இதுக்கு பெரிய அவர் பணம் கொடுத்து நீ என்ன பண்ண போகிறாய், நீ என்ன பண்ணுவாய்? சட்டியும் முட்டியும் கொடுப்பாய். இதில் வேறு சொல்லிக் கொடுக்குறார், கள்ளுக்கடையில் வருகிற பணத்திலிருந்து மானியம் கொடுப்பது நல்லதில்லை. இதை மட்டும்தான் ஒழுங்காக பேசியிருக்கிறார். இந்த மானியங்கள் எல்லாம் கள்ளுக்கடையை விட்டு அவனுடைய பணத்திலேயே அவனையே சுரண்டி அவனுக்கு என்ன மானியம் கொடுக்குற என்ற கேள்வி ஒன்று தான் திருமாவளவன் கேட்ட கேள்வியிலே நல்ல கேள்வி. மற்றவையெல்லாம் நாம் அறிவோடு சிந்தித்து பார்த்தால் ஒன்றுமே பொருந்த மாட்டேன் என்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே நான் மீண்டும் ஒரு வரியில் சொல்லுகிறேன், மக்களின் நலன்தான் முக்கியம். அவன் குடும்பம் அந்த வறுமையிலிருந்து மீள்வதுதான் முக்கியம். மோடி பணம் தருகிறாரா இல்லையா என்பது முக்கியமில்லை. இது உன்னுடைய அதிகாரம். உன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் கொண்டு போய் அவனிடம் கொடுத்து விட்டு இந்த மக்களின் நலன் குறித்த எல்லாவற்றையும் ஒப்படையும். மாநில அரசாங்கமே வேண்டாம், ஒரு இடத்துல இந்த ஆளட்டும். அதான் அவங்களுடைய கருத்து. இதெல்லாம் என்ன பேச்சு? ஒன்றும் சிந்திக்காமல் அவர்கள் சொல்வதையே திருப்பி திருப்பி நீங்களும் கேட்கிறீர்கள். ஆகவே இது மாநாடு நடத்துங்கள். உங்களுக்கு என்ன, வெளியே போவதற்கு அரசியலுக்கு இந்த மாநாடு தேவை என்றால் நடத்துங்கள். எனக்கு அதில் ஒன்றும் இல்லை. இப்படித்தான் வெளியே போவதற்கா இல்லை, அந்த அணியை விட்டு வெளியே போவதற்கு இது ஒரு வாய்ப்பாக, நெருக்கடி கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்தால் நடத்துங்க. அவங்களுக்கு உதவுற மாதிரியும் பேசுறாருன்றீங்க. வெளியே போகிறதுக்கு இது ஒரு உதவுறது மாதிரி. 2 ஒரு ஊடாட்டமான நிலையில் இருக்கிற போது 2 பக்கமும் தான் வைத்துக் கொள்வார். இதெல்லாம் தெரியாது. என்ன போய் பேசுக, நான் என்ன முரணாக பேசுகிறேன் என்று சொல்வீர்கள். எந்த ஒன்றுக்கும் நீங்கள் யோசிக்காமல், நான் ஊடாட்டமான நிலையில் இருக்கிறது அதையும் வைத்துக் கொள்வார். மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்தால் ஸ்டாலின் செய்ய மாட்டாரா என்று கேட்பார். மத்திய அரசாங்கம் கொடுக்காது. நம்முடைய குடும்பங்கள் மீள்வது தான் இதில் முக்கியமானதே தவிர அதில் வருகிற வருமானம் முக்கியமானதில்லை. வருமானம் முக்கியம் என்றால் மணலில் வருகிற பணத்தை கட்ட சொல்லும். 2 இது 2ஐயும் பேசுவதற்கு பொத்தி கொள்ளுகிறீர்கள். அது ஸ்டாலினுக்கு மாற்றாக போகக்கூடாது என்று. இன்னொரு பக்கம்
ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஒழுங்காக சொல்லியிருக்கிறீர்கள், இந்த பணத்தில் நலத்திட்டங்களை அறிவிப்பதனால் என்ன பயன் என்று. அவனையே சுரண்டி அவனுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் 40 ஆண்டுகளாக சொல்கிறோம். இப்பொழுது நீங்கள் இவ்வளவு காலத்திற்கு பிறகு இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதே வரவேற்புக்குரியது என்று எனக்கு படுகிறது. ஓகே, வரவேற்கிறீங்க? இல்லை இந்த ஒரு கருத்து, ஒரு கருத்து, இதை ஏற்றுக்கொள்வதற்கு இத்தனை ஆண்டுகளா? இந்த பணத்தில் நலத்திட்டங்கள் கொடுக்கிறார்கள் என்று நாங்கள் இவ்வளவு காலமாக சொல்வதை ஏற்றுக்கொள்வது இப்பொழுது சொல்லட்டும். ஏன் நலத்திட்டங்கள் கொடுக்குறாய் நிறுத்து, இதை விட ஆக்கப்பூர்வமான பணிகளை அரசு செய்ய வேண்டும் என்று பட்டியலிடுங்கள் பார்ப்போம். சும்மா அப்படியே நீங்களும் வாருங்கள் நீங்களும் வாருங்கள் நீங்களும் வாருங்கள் என்று சொல்ல, அதாவது எல்லாமே அரசியல் இல்லை. நமக்கு சில கொள்கைகள் மக்களுக்குரியவை, சில நாம் இந்த ஸ்ட்ராட்டஜி என்பது உண்டு அரசியலில். சரி, அவன் எதிரி ரொம்ப பலமாக இருக்கிறான், மத்திய அரசாங்கத்தை வைத்திருக்கிறான், இவன் கொண்டு வருகிற கருத்து நாட்டு மக்களை பிளவுபடுத்தும், ஆகவே இந்த அரசாங்கத்தை நாம் எதிர்க்கிறோம் என்று மோடியை எதிர்க்கிறோம். நானெல்லாம் மோடிக்கு ஆதரவாக பேசியதே இல்லை, ஒரு நாளும் பேசியதில்லை. பிஜேபிக்கு ஆதரவாக பேசியதில்லை, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசியதில்லை. ஏனென்றால் மனிதர்களை மதவாரியாக பிரிக்கக்கூடாது. நாடு என்பது நாடு தான், குடிமகன் என்பவன் குடிமகன் தான், அவ்வளவுதான். இதிலே பிளவை ஏற்படுத்தி கொண்டே போனால் மக்களுக்கிடையே ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகளினால் நாடு நாசமாகிவிடும். ஆகவே இதை ஒரு கொள்கையாக நீங்கள் கொள்வதை, இந்து ராஷ்டிரா என்ற ஒரு கருத்தை நீங்கள் விதைத்திருப்பதை, சவர்கார் விதைத்து 1920 விதைத்ததை 2020 நான் மறுக்கிறேன். அது அறிவுக்கு பொருத்தமான கருத்தே இல்லை. இந்து என்று ஒன்று இல்லவே இல்லை. நீ இந்து ராஷ்டிரா என்று சொல்வதிலே நான் இல்லை, புரிகிறதா? அதனாலே இந்து என்று எல்லாரையும் ஒன்றாக திரட்டி இந்த பித்தலாட்டத்தை சுதந்திர போராட்ட காலத்திலே செய்தார்கள். ஒன்றாக திரட்டினால் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வசதியாக இருக்கும் என்று செய்தார்கள். அது முடிந்து விட்டது. இப்பொழுது அவனவன் சமயம், அவனவன் மதம், அவனவனுடைய சிறு சிறு கிளை மதங்கள், இதன்படி அவன் வாழட்டும். மதத்தின் பேராலே பேசாதே, ஜாதியின் பேராலே பேசாதே. ஜாதி மதமெல்லாம் அவனவன் தனி வாழ்க்கையில் கடைபிடிக்கட்டும், அது வேறு. அதை கொண்டு வந்து அரசியலுக்குள் சேர்க்காது. ஒரு குடிமகனுக்கும் அதற்கும் தொடர்பில்லை. குடிமகன் வரி கட்டுகிறான், நீ அவனை பாதுகாக்கிறாய், இதுதான் அரசியல். இது முஸ்லீமுக்கும் ஒன்று தான், கிறிஸ்துவனுக்கும் ஒன்று தான், இந்துவுக்கும் ஒன்று தான். இந்து என்று ஒரு மதமே இல்லை. இந்த அறிவு என்றைக்கு திமுகவுக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் இவர்கள் உண்மையான திராவிடர்களாக ஆவார்கள். இது ஒன்றுக்கும் தகுதி இல்லாத கூட்டம். கருணாநிதிக்கு பாதி புரியும், இவருக்கு எதுவுமே புரியாது. வரலாறும் தெரியாது, அறிவுடையவர்களையும் வைத்து கொள்வதில்லை. இது இந்து மதம் இல்லை என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை. நீ என்ன திராவிடம்? நான் கேட்கிறேன், திராவிடனுக்கு மதம் எது என்று கேட்கிறேன். நீ சொல்ல தெரியுமா? உனக்கு சேகர்பாபுக்கு தெரியுமா? ஸ்டாலினுக்கு தெரிந்தல்லவா சேகர்பாபுக்கு தெரிய வேண்டும். திராவிடனுக்கு மதம் எது? நான் சொல்லுகிறேன், சைவம், வைணவம், முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு. முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது 4 தான் தமிழனுடைய சமயம் என்று சொல்லுகிறேன். ஆகவே இதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை என்று சொல்லுகிறேன். சமஸ்கிருதம் எங்களுக்கு தொடர்பில்லை, அவனுடைய சந்தியாவந்தனம் எங்களுக்கு தொடர்பில்லை. இதெல்லாம் அவன் வைத்து கொள்ளட்டும். அவன் மதம் வேத மதம், அவனோடு எனக்கு சண்டை இல்லை. வீரமணிக்கு சண்டை இருக்கிறது, எனக்கு சண்டை இல்லை. அவன் என் மீது ஆதிக்கம் செலுத்தாவிட்டால் என் மீது எனக்கு சண்டை இல்லை. ஆகவே உன் மதத்தை தனியாக வைத்துக்கொள் என்று சொல்வதற்கு ஒரு திராவிட இயக்கத்திற்கு யோக்கியதை இல்லை என்று சொன்னால் அறிவில்லை என்பதுதானே பொருள். அறிவில்லை என்பதுதானே பொருள். சுரண்டுவது, சொர்க்க போகமாக தங்களுடைய குடும்பங்களை வைத்துக் கொள்வது என்பதுதானே உங்களுடைய பெரிய கொள்கை. வேறு என்ன கொள்கை? நியாயத்தை பேச உங்களுக்கு என்றைக்கு தெரிந்தது அறிவோடு? இதுதான் நேர்மை. வழியில்லாத வழியில் பேசுகிறார்கள், கருத்தல்லாத கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். எல்லாவற்றிலும் எந்த ஒன்றிலும் தெளிந்த தீர்மானமான விவாதங்களை முன்வைத்து ஆரோக்கியமாக ஜனநாயகத்தை முன்னெடுத்து சொல்லக்கூடிய கட்சிகள் இங்கே இல்லை. நன்றி சார், உங்களுடைய இணைப்பு நீங்கள் பண்ணுறதுக்கு நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.